எருமைக்கு ஈத்து கணக்கு இல்லைங்க. ஈத்து பல்லெல்லாம் எருமைக்கு கணக்கே கிடையாது. இது இருந்தால் இன்னும் ஒரு 3வது ஈத்து இருக்கும். எத்தனை மாசம் நீங்க இன்னும் கண்ணு போடணும் 10 நாள்னு சொல்லிக்கலாம். 10 நாள் பிடிச்சிருக்கு. அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு, பழகிற விதம் பிடிச்சிருக்கு. பார்த்து எல்லாமே அனுசரிச்சு எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கு மாடு. சுத்தமா எல்லாத்தையும் பல்லுகள் எல்லாம் பார்த்து காம்பு மடியெல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துக்கிறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீடியோவில் பார்த்தேன். அதாவது கணவனை இழந்தவங்களுக்கு மாடு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்த மாதிரி அந்த வீடியோ பார்த்தேன். அதனால் இவரை இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணது. வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு சந்தையில வந்து எருமாடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. அது மாடு எருமாடை பத்தி சொல்லுங்கண்ணா. இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து இருந்தாரு, எருமை வேணுங்கிறது. நம்ம சோழார்பேட்டை, என்ன ஒரு ஜோலார்பேட்டைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கண்ணு மாடு, பால் கறந்து பார்த்தாச்சு. குணம் நல்ல அருமையான குணம். எருமைனாவே கொஞ்சம் கூட்டத்தில் கொஞ்சம் மிரளையாக தான் இருக்கும். இது நல்ல சாதுவான எருமை. எல்லாம் பாலும் கறந்து பார்த்து கறந்தாச்சு. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? எருமைக்கு ஈத்து கணக்கு இல்லைங்க. ஈத்து பல்லெல்லாம் எருமைக்கு கணக்கே கிடையாது. இது இருந்தால் இன்னும் ஒரு 3வது ஈத்து இருக்கும். சரி சரிங்க. கஸ்டமர் தான் வாங்கியிருக்காரு. வணக்கங்க. வணக்கங்கண்ணா. நீங்க எந்த ஊரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் பவானி சித்தார்னு. சித்தார். இங்க லோக்கல் தான் இல்லையா? லோக்கல். இன்னைக்கு கருங்கல்பாளையம் சந்தையில எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? நான் ஒரு மாடுண்ணா. ஒரு மாடு தான் எடுத்திருக்கீங்க. என்ன இது கிராஸ் மாடுங்களா எப்படிங்க? ஜெர்சி கிராஸ். ஜெர்சி கிராஸ். சவலையில் எடுத்திருக்கீங்க? ஆமாண்ணா. என்ன கண்ணு மாடுங்களா இல்ல சனையா இருக்கு? சென மாடு தானா. எத்தனை மாசம் நீங்க? இன்னும் கண்ணு போடணும் 10 நாள்னு சொல்லிக்கலாம். 10 நாள் தான். எத்தனை பல்லுங்க இது? நான் 6 பல்லுண்ணா. 6 பல்லுங்களா? சரி சரி. இங்க இதுக்கு முன்னாடி மாடு வளர்த்துன அனுபவம் இருக்குங்களா? இருக்குங்க. நான் வீட்டுல வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க இங்கதான் வந்து வாங்கிட்டு போனீங்களா? இல்ல, நாங்க மோர்பாளையம் வாங்கினோம். மோர்பாளையம் சந்தையில. ஆமாண்ணா. ஏன் இன்னைக்கு வந்து ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க? மணிகண்டனை சூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, அவர் வீடியோ நான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் பெஸ்டா மாடு எடுத்து கொடுத்தாரு. நல்ல மாடா. அதனாலதான் சரி ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம் வந்தேன். நீங்க வீடியோல பார்த்ததுக்கு இப்ப நேர்ல சந்திச்சு அவரை பார்த்ததுக்கு அனுபவம் எப்படி இருக்குங்க? நல்லாவே இருக்குது. எப்படி பேசி எடுத்து கொடுத்துருக்காரு? நல்லாவே பேசி எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா குறைச்சி எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா ஓவராலா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுண்ணா. இப்ப மாடு வந்து வீட்டு யூஸ்க்குங்களா எப்படி? வீட்டு யூஸ்க்கு தானா? வீட்டு யூஸ். வீட்டுல இதுக்கு முன்னாடி ஏதாவது மாடு இருக்குங்களா? இருக்குது. இன்னொரு மாடு இருக்குது. ஒரு மாடு இருக்கு. இதோட சேர்த்து 2 மாடு. ஆமாண்ணா. இது மாதிரியான தீவனம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் சைலேஜ், பில்லு, மக்காச்சோள தட்டு அதெல்லாம். சரிங்க. இது எத்தனை கரை வரும்னு சொல்லியிருக்காருங்க? நான் இப்போதைக்கு வந்து 10 வரும்னு சொல்லியிருக்காரு. 10 வரும். என்ன பட்ஜெட்ல வாங்கியிருக்கீங்க? நான் 50 ரூபா பட்ஜெட்ல. சரி சரி. ரொம்ப நன்றி. சரி, ஓகே. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம பேர் என்ன? நம்ம எங்கிருந்து வந்திருக்கோங்கண்ணா? நம்ம பேர் ஹரிகரண்ணா. கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கோம். கிருஷ்ணகிரிலேருந்து ஈரோடு சந்தைக்கு வந்திருக்கீங்க? ஆமாங்க. இன்னைக்கு என்ன வாங்கியிருக்கீங்க? எருமை மாடுங்க. எருமை மாடு வாங்கிருக்கீங்க. எத்தனை எருமை மாடுங்க வாங்கிருக்கீங்க? 1 வாங்கியிருக்கேண்ணே. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எருமை மாடு இருக்குங்களா? இல்ல இப்பதான் புதுசு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க? அது ஈரோடு மணிகண்ட வந்து வாங்கிருக்கீங்க? ஆமாண்ணே. என்ன காரணங்க? அவரு பிடிச்சிருக்கு. அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு, பழகிற விதம் பிடிச்சிருக்கு, வர கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்கறது பிடிச்சிருக்கு. அதனால அவரை நம்பி மாடு எடுக்கேன். எத்தனை வருஷமா மணிகண்டன் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க? ரேசனா 1 மாசமா தான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணி புதுசா தான். அது 1 மாசம் பார்த்ததுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை? ஆமா, அவரை பிடிச்சிருந்தது. சரி சரி சரி. இது மாடு வந்து சென மாடுங்களா இல்ல கண்ணு மாடுங்க? கண்ணு மாடு தான். என்ன கண்ணு போட்டிருக்குங்க? பொட்டை கண்ணு போட்டிருக்கு. பரவாயில்ல உங்களுக்கு? பரவாயில்ல. கரை வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? கரை வந்து ஒரு 8 சொல்லியிருக்காங்க. 8 சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆமா. உங்களுக்கு 8ன்றது திருப்தியா இருக்குங்களா? பரவாயில்ல. கறந்து பாத்துட்டீங்களா? இனிமேல் கறந்து பாக்கணும்? கறந்து பாத்துட்டீங்களா? கண்ணு ஊட்டி பாத்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டீங்க? செக் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்களா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட்டுங்க. முறை வளத்துல ஆசைப்பட்டு நீ மணிகண்டன் வந்து வாங்கிருக்கீங்க? ஆமா சார். என்ன காரணங்க? எதனால மாடு வாங்கிருக்கீங்க? மாடு வளர்க்க ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அதனால இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு நல்லா இருக்குன்ற ஒரு இதுல வந்து. கண்டிப்பா. இப்ப நீங்க என்னன்னா வீட்டு யூஸ்க்கு பயன்படுத்த போறீங்களா இல்ல சொசைட்டிக்கு இது பால் ஊத்த போறீங்க? இல்ல, சொசைட்டிக்கு வீட்டுக்கு 2த்துக்குமே. 2த்துக்கு ஆகிற மாதிரி வாங்கிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்க தொழில் வெற்றியடைய எங்களுக்கு வாழ்த்து. சரி.
எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர்னு வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில இருந்து ஆமா. ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கேன் நான் 2 டைம் வந்திருக்கேன், 2-3 டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து மாடு எடுத்தாங்க. மணி அண்ணா எடுத்துக்கிறேன். ஏற்கனவே மணி அண்ணன் ஏற்கனவே ஒரு 3 டைம் எடுத்துக்கிறேன் மணி அண்ணா. இது 4வது டைம் மணி அண்ணன்ட்டே வந்திருக்கீங்க. ஆமா. இன்னைக்கு என்ன எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 2 மாடுண்ணா. 2 மாடு. சவலை 1, வெள்ளையில 1. இது ரெண்டுமே என்ன டைப்புங்க? நான் இது ஜெர்சி சிந்தல் இது வரும். இது வந்து சாகிவால் வரும். அது நாட்டு மாடுங்களா? நாட்டு மாடு தான் ரெண்டுமே. இப்போ ஃபிளாட் எஸ்என்எஃப்க்கு ரெண்டுமே சேர்த்து ஃபிளாட் எஸ்என்எஃப்க்கு இது பிடிச்சிக்குது ரெண்டுமே. சரி. இப்போ அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து எடுத்து மணிகண்ணன் எடுத்திருக்கீங்க. அவர் எப்படி எடுத்து கொடுத்துருக்காருங்க? நல்லா பார்த்து எல்லாமே அனுசரிச்சு எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கு மாடு. சுத்தமாக எல்லாத்தையும் பல்லுகள் எல்லாம் பார்த்து காம்பு மடியெல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துக்கிறாரு. விலைக்கு அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருக்காரு. விலைக்கெல்லாம் எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி அனுசரிச்சு எல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. நம்ம 2 செனமாடுங்களா? இல்லை இது கண்ணு மாடு, பொட்டை கண்ணு போட்டிருக்கு. இது செனமாடு. இது 6 பல்லு, இது 8 பல்லு. 8 பல்லு. ஓகே. இப்போ நீங்க என்ன பர்பஸ்க்கு மாடு வளர்த்த போறீங்க? நம்ம வீட்டுக்கு தான். வீட்டுக்கும் போது இது அதிகமா இருக்கும். வீட்டுக்கு மேலே ஸ்டோருக்கு போட்டுக்கலாம். வீட்டுக்கு போக ஸ்டோருக்கு மிச்சம் போட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே அனுபவம் இருக்கனால இதுக்கு எது மாதிரியான தீவனங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க? நம்ம பில்லட்டு குச்சி இது சைலேஜ் வைக்கிறோம். சைலேஜ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஆத்தூர்ல எடுத்துன்னு போறோம். சைலேஜ் வச்சுட்டு பாதி பில்லட்டு போட்டோம். மிச்சது வந்து சூப்பர் நேப்பர் அந்த மாதிரி போட்டு. இப்போ மாடு வளர்ப்புங்கிறது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. லாபகரமான தொழில் தான். பார்க்கணும், அதுக்கு நம்ம வேலை செய்யணும். அப்படியே லாபகரம்னா வராது. அதையும் பார்க்கணும். நம்ம எவ்வளோ கறவை திறன் சொல்லியிருக்காங்க? அது வேலைக்கு 10 சொல்லிக்கிறாங்க. இது 15 லிட்டரு. வேலைக்கு 8-7 சொல்லிக்கிறாங்க. 8-7 15 லிட்டரு. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் தொழில் வெற்றி எங்களுக்கு வாழ்த்து. தேங்க்யூ அண்ணா. வணக்கங்கண்ணா. சொல்லண்ணா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கண்ணா? நாங்கள் சேலத்துக்கு ஆத்தூர் பக்கத்தாடி ஒதித்தூர் கிராமத்துலேருந்து வரேங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 2 மாடு வாங்கிருக்கேண்ணா. 2 மாடு வாங்கி எல்லாம் செவலையில் வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன ரீசன் செவலையில் எடுத்ததுக்கு? செவல் இல்லைன்னா வெயில், எங்கள் பகுதியில் வெயில், அதனால் வெயில் தாங்கும்னு சொன்னார் அண்ணன். அதனால் அவர் சொன்னபடியே எடுத்துருக்கு. சரி. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். வாழப்பாடியிலேருந்து வந்திருக்கேன்றீங்க. சரி. வாழப்பாடியிலே நிறைய புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. அங்கே வாங்காம இங்கே ஈரோடு கருங்கல்பாளையம் வந்திருக்கீங்க, மணிகண்டன் வாங்கியிருக்கீங்க. என்ன காரணங்க? அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தேன். அதாவது கணவனை இழந்தவங்களுக்கு மாடு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்த மாதிரி அந்த வீடியோ பார்த்தேன். அதனால் இவரை இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணது. அதனால் அண்ணன் நம்பி வந்திருக்கேன். இப்போ 4 வருஷமா பார்த்துட்டு பார்த்துட்டு அண்ணனே தான் பண்ணுமே. 2-3 முறை ஃபோன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துருக்கு. ஆமாங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாடு வச்சுருந்தோம். 4 மாடு வச்சு. ஆமாம். இப்போ இது 2 6 ஆச்சு. ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணை முறையாக பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை, இது பண்ண ஆரம்பிக்கணும்னா இப்போ அண்ணன்கிட்ட எடுத்து போயிருக்கேன். இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே நான் எடுக்கணும். மாடு அண்ணன்கிட்டே வந்து எடுக்கிற மாதிரி திரும்ப வரணும். ஆமாங்கண்ணா. சரி. மணிகண்டன் எப்படிங்கண்ணா? நல்லா பேசி எடுத்து கொடுத்தாரு? எப்படி எடுத்து? இல்லை, எல்லாமே மரியாதையாக கொடுத்து, எங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்ல முறையில் நடந்துக்கிட்டாரு. பிரச்சனை இல்லை. இது மாதிரி எல்லாம் தீவனம்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? தீவனம் வந்து நாங்கள் தீவனத்தட்டை, கருக்கா தவிடு, இதான் சாந்தி தீவனம், இதான் பகுதி கொடுத்துட்ருக்குறோம். அரிசி மாவு கொடுப்போம். இப்போ அண்ணனை கேட்டு வேறு எதனாவது பண்ணலாமான்னு இருக்கோம். சரி. இதில் எத்தனை லிட்டர் கறவை வரும்னு சொல்லியிருக்காருங்க? இது வந்து 15 லிட்டர் வரும்னு சொன்னார்னா, இது வந்து 12-13 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணா. ஓவராலாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான்? எப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து சந்தோஷம் தானே? வாங்கினது சந்தோஷம் தான். ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் தொழில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா. புண்ணாதான் 2 நாள் விட்டோம்னா நார்மலாகி மூக்கு சைடில் நரம்பு கருத்தது தான். அங்கெல்லாம் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. கண்ணு நரம்பு கயிறு வெளியே போட்டுருக்கோம். மொகரைக்கு வெளியே கயிறு வரும். அப்பதான் அறுக்காது. நான் அப்படிதான் போட்டுக்கிறேன். மாட்டுக்கும் அவருக்கு இருக்கு. 4 மாட்டுக்குமே இந்த கயிறு வெளியே 4 மாடு வச்சிருக்கீங்க? 4 மாடு இருக்குல்ல? 4 மாடா? காலம் 4 மாட்டுக்குமே மொகரைக்கு வெளியே தான் போட்டு. ஆனா எல்லாருக்கும் என்ன கேட்கலாமா? கண்ணு என்ன கண்ணு? காலக்கண்ணா?